கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களும் நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது நபி விழாம்பாங்க. அதுல சில பேர் உடன்படுவாங்க, சில பேர் உடன்பட மாட்டாங்க. ஆனா இந்த நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல நாம சில கருத்துக்களை பரிமாறி கொள்கிறோம். இது நிகழ்ச்சியாவே நம்ம நடத்துறோம். பாருங்க, இப்போ இரவு 9 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான். இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஒரே ஏக்கம் ஒரே மூச்சுல சொல்லலாம். ஆனா அதை ரொம்ப பேர் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதால நீங்க ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடுங்கிறாங்க. ஆனா இதை நம்ம பாக்குறது இந்த நிமிஷத்தை எல்லாம் பார்க்காதீங்க, இருக்கிற கருத்தை பாருங்க. இப்ப நான் எடுத்து வைக்கிற வார்த்தையெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்து தான் எடுத்து வைக்கிறேன். குரான் தான், நமக்கு குரான் தான். ஏற்கனவே குரானுக்குத்தான் குரான் விளக்க உரை அமையும். இதை விட்டுட்டு நீங்க வேற எங்க போனாலும் உங்களுடைய வாழ்க்கை தடம் போடணும். அதனால இப்ப சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது மெயினா நம்மளை சுத்தி உள்ள மக்கள் தான் நமக்கு விரோதியா இருக்காங்க. ஏன் விரோதியா இருக்காங்கனாக்கா, விஷயம் தெரியாம இருக்காங்க. ஒண்ணு அறியாமையில விரோதத்தை வச்சிருக்காங்க, அறிஞ்சு விரோதியா இருக்காங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் வெறுத்தாங்கன்னா அறியாமையில வெறுத்தாங்க. இன்னொன்னு ஏன் தூதர் வெறுத்தாங்கன்னா அறிஞ்சே வெறுத்தாங்க. ஆஹா, இவர் நம்ம எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கிறாரு, நம்முடைய மேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண வருகிறாருன்னு அறிஞ்சிருக்காங்க. சில பேர் கும்பலோட கும்ப எல்லாரும் எதுக்குறாங்க, நம்மளும் எதிர்ப்போமே அப்படின்னு அறியாமல் எதுக்குறாங்க. அப்ப அதே மெத்தடு தான் இன்னைக்கு நம்ம காலத்திலயும் இருக்குது. நம்மளை சுத்தியும் இந்த குரானை எடுத்து வைக்கும் போது, குரானை பத்தி பேசும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க, இப்ப மெயினா நம்மளை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்குது. யாரையா போய் கையை பிடிச்சு கூப்பிட்டோமா, நீ இஸ்லாத்துக்கு வாண்டு இல்ல. அப்படி நம்ம யாராவது இஸ்லாத்துக்கு வான்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? அதுவும் இல்லை. அல்லாஹ்வே சொல்றான் நபியை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், நபியை நீர் யாருக்கெல்லாம் இந்த 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 செய்தியை சொல்ல முடியுமே தவிர நீர் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களை இந்த மார்க்கத்தில் கொண்டு வர முடியாதுங்களாம். பாருங்க எவ்வளவு இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்லாம் வாளால பரப்பப்பட்டது, அதால பரப்ப சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், முகமது நபியே நீர் விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தில் கொண்டு வர முடியாதுங்கிறான். என்னை எவன் நாடுறானோ, என் மீது எவன் விரும்புகிறானோ, என்னை நாடுகிறவனுக்கு நான் வழியை காட்டுவேங்கிறான். அப்ப இதுல இருந்து யார் இறை நாட்டம் உள்ளவங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு ரிக்வஸ்ட், நீங்க இரவுல ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து சுத்தம் பண்ணி கைகாலம் சுத்தம் பண்ணி உட்காருங்க. அமைதியா உட்கார்ந்து இறைவா உன்னனா வணங்கணும், உன்னனா அறியணும். எல்லா கடவுளுங்கிறாங்க, எல்லாரும் கடவுளுங்களா. உண்மையான கடவுள் யார் என்பது எனக்கு நீ காட்டுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லா எடுத்துக்கிறான். என்னை நாடியவனுக்கு நான் நேர் வழி காட்டுவேன், என்னை நாடியவனுக்கு நான் வழி காட்டுவது என்னுடைய கடமைங்கிறான். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிஷன் பண்றான், போய் சொல்லுங்கிறான். அதே சமயம் சொல்றாங்க, நீங்கள் பொறுப்பாளி அல்ல. எப்படி சொல்ல பாருங்க, நீங்க யாருக்கும் பொறுப்பாளி அல்ல. அவன் வர்றான் வரல உங்க மேல பொறுப்பு கிடையாது. அவன் வர்றது வராது யாரு, அல்லாஹ்வுடைய பொறுப்புங்கிறான். வந்தா அல்லாஹ்வுக்கு லாபமா, அதுவும் கிடையாதுங்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டால், இந்த முகமது நபியை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு அது லாபமே தவிர எனக்கு எந்த விதமான லாபம் இல்லை. என்னுடைய புகழை மேல கொண்டு போக முடியாது, அது போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறான். என்னுடைய புகழ் தான், இவன் வரத்தால என் புகழ் ஏறிடாது. இவர் உடனே இஸ்லாத்துல இவர் போறதால என்னுடைய புகழ் குறைஞ்சிடாதுங்கிறான். அப்ப இந்த இதையெல்லாம் உணரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட இல்ல. ஆனா அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு விரோதியாகவும் அவர்களுக்கு அந்த விரோதிகளே நண்பர்களா மாறுறாங்க பாருங்க. அதெல்லாம் யாருன்னா அல்லாஹ் பேர் சொல்லியே காட்டுறான். இப்ப நம்ம யாரோட வாழ்றோம், அந்த மக்கள் தான். அப்ப இந்த காலத்துல நம்ம வாழ்ற போது அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருந்தாங்களோ அவங்க பட்ட துன்பத்துல ஒரு முடியாத கூட நம்ம படல. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு இப்போ நமக்கு தெரியுது, நல்லா தெரியுது.
அப்ப இந்த தெரியல அந்த தொந்தரவு மட்டும் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் சுத்தி உள்ள மக்களை பார்த்து சொல்றான், வேதத்து உடையவர்களே, இந்த பாருங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் உல் யா அஹ்லல் கிதாபி, வேதத்து உடையவர்கள்ங்கிறான். இன்னைக்கு எல்லாரும் வேதத்துல தான் இருக்கான். ஒண்ணு கடவுள் இல்லைங்கிறவன் இவன் நாத்திகம்பாங்க, அவங்க நவுத்தி வச்சிருங்க. ஆனா பாக்கி எல்லாரும் வேதத்தை உடையவர்கள் தான். எல்லாரும் வேதத்தை உடையவர்கள். அகடல் கித்தாபு, கித்தாபு உடையவர்களே, வேதத்துடையவர்களே. அப்ப வேதம் யார் கொடுக்கப்பட்டது? இறைவனால் கொடுக்கப்பட்டது. நீ எந்த இறைவனை இறைவன் சொல்றியோ அந்த இறைவன் உண்மையான இறைவனா என்ற அந்த உண்மையான இறைவன் தான் வேதங்களை கொடுத்தவன். அந்த வேதத்தை பிடிச்சவங்களே, அந்த வேதத்துக்கு உடையவர்களே, அந்த வேதத்துக்கு சொந்தக்காரன்னு கூப்பிடுறான். ஏன் அகடல் கித்தாபு அவளை கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், நீங்க இந்த தூதரையும் நீங்க ஏத்துக்கணும். எந்த தூதர? இந்த தூதர், இந்த முகமது நபி நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இது அப்படி உல்டா பண்றான் பாருங்க. நமக்கு சொல்றான், நமக்கு என்ன சொல்றான், நீங்க இந்த முகமது நபி ஏத்துக்கிட்டீங்க, இந்த முகமது நபி ஏத்துக்கொண்டது மாதிரியா உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தையும் அந்த தூதரையும், அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அந்த தூதரையும், அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அந்த தூதரையும் நீங்க ஏத்துக்கணும். எந்த தூதரையும் நீங்க டிஃப்ரெண்ட் காட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்றான். ஒண்ணு வேதத்துடைய மக்களை கூப்பிடுறான், அதுல நம்மளும் சொல்றோம். குரானுங்கிற வேதம், இஞ்சிலுங்கிற வேதம், தௌராத்துங்கிற வேதம், சபூருங்கிற வேதம், எல்லா வேதம் யாரு வேதத்துக்கு சொந்தக்காரங்களோ அத்தனை வேதக்காரனையும் சொல்லுவாங்க. கூப்பிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றான். அதை சொல்லிட்டு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதை அப்படி சொல்ல பாருங்க, அப்படி தமிழ் அப்படி வேதத்துடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலும் உங்கள் இருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது இந்த குரானை நீங்கள் கடைபிடித்து நிலைநிறுத்துங்கள். வேதத்துடையவர்கள் யாரு? வேதத்துடையவர்கள் நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது, இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டதையும் நீங்கள் கடைபிடித்து நிலைநிறுத்துங்கள். அப்ப இந்த நிலைமைக்கு வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சுபிச்சமாகும். அதே இதை அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் தெளிவா சொல்ல பாருங்க. அந்த வேதத்துடைய மக்கள் யாருங்கிறது இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களோட தான் இருக்கோம், நம்ம அவங்களோட தான், அவங்க தான் நம்ம பக்கம் வந்தாங்க, நம்ம அவங்க பக்கம் வரோம். இதெல்லாம் இல்லாம யார் யாருங்கிற பேரை சொல்ல பாருங்க. அதே இதுல 5வது அத்தியாயம் தான். 5வது அத்தியாயத்துல 68வது வசனம், இன்னல்லதீன ஆமனு, இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, ஹாதுன்னா உங்களுக்கு தெரியும் நசராக்கள், சாபிரின் சாபிரின் மன் நசாரா, நசாரா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அமில சாலிஹன் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். 5வது அத்தியாயத்தை 69வது வசனம், இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, ஹாது இருக்காங்க பாருங்க இஸ்ரேல் மக்கள் தான், அந்த ஹாது சாபிரீன் நசாரா, நசாரான கிறிஸ்துவர்கள், மன் ஆமன பில்லாஹி யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ இந்த மக்கள், வேதம் கொடுக்க மக்களை சொல்லி காட்டுறான். நீங்க தான் கிறிஸ்தவன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க, நீங்க தான் யஹூதின்னு பேர் வச்சுட்டீங்க, நீங்க தான் நசரான்னு பேர் வச்சுட்டீங்க, நீங்க தான் சாபின்னு பேர் வச்சுக்கிட்டீங்க, நீங்க தான் மஜூசின்னு பேர் வச்சுட்டீங்க. இந்த பேருல நீங்க வச்ச பேரை தான் அல்லாஹ் சொல்லி எடுத்து காட்டுறான். இப்படிப்பட்ட மக்களே, நீங்கள் இந்த முகமது கொடுக்கப்பட்ட வேதத்தையும் இந்த முகமதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சரி பாருங்கள். அப்பலா இத்தக்பில் குரான், அந்த குரானை ஆய்வு செய்யுங்கள். உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட இறைவன் யாரு? அப்ப இந்த இறைவன் யாரு? அந்த ரசூலை அறிமுகப்படுத்தி யாரு? இந்த ரசூலை அறிமுகப்படுத்தி யாரு? இப்படி நீங்க கம்பேர் பண்ணி அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு நல்ல சாலையான செயலை செய்து ஆகிர் இந்த மறுமை நாள், இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நீங்க நம்புனீங்கன்னா வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், நீங்கள் துன்பப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டிய இல்லைங்கிறான். பயமும் வேணாம், கவலையும் வேணாங்கிறான். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், நீங்கள் கவலையப்பட வேணாம், துன்பப்பட வேணாம், பயப்பட வேணாங்கிறான். ஹவுஃப்னா பயம். ஏன் பயப்பட வேணாம்? உண்மையான இறைவன் யார் என்று நீ ஆய்வு செய்யு. அப்பெல்லாம் எத்தமிழ் குரான், இந்த குரானை ஆய்வு செய்யு. அப்ப இந்த முகமது நபியை ஆய்வு பண்ணு, இந்த முகமதுடைய வாழ்க்கை வரலாறு பாரு, அவருடைய செய்கையை வச்சு இந்த குரானையும் பாரு, இல்ல குரானை வச்சு அவரை பாரு, ரெண்டையும் பார்க்கும்போது உண்மையான இறைவன் தெரியுமா? அந்த உண்மையான இறைவனை தெரிவதற்கு
கூடுதலா உனக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நீ பரிசீலனை பண்ணு, எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணுங்கிறான். அப்ப எல்லா மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அழைத்து நீங்கள் வந்து இதையெல்லாம் சரி பண்ணி உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டு ஜாலியான நல்ல அமுல் செய்து இந்த யௌமித்தீன் அந்த தீர்ப்பு நாளை நீங்கள் உண்மைப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் இல்லை, துக்கப்பட வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேரண்டி கொடுக்கலாம். யார் மூலியமா? இந்த குர்ஆன் மூலியமா. யார் மூலியமா? இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதினா நம்மளை சுத்தி இருக்க வேதக்காரர்களே உண்மையிலேயே உங்களுடைய வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்கன்னா எல்லா வேதமும் முஹம்மது நபி சர்டிஃபிகேட் பண்ணும், எல்லா வேதமும். அதுல இந்த வேதம் பழைய முகமது நபியை பற்றி மற்ற வேதங்கள் இருக்கும். அந்த புக்கு நிறைய பேர் எழுதுகிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மற்ற வேதங்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா எல்லா வேதத்திலும் ரசூலா சொல்லப்பட்டிருது. அப்ப எல்லா வேதத்திலும் ரசூலை பற்றி சொல்லப்பட்டிருது. எல்லா வேதத்திலும் அந்த ரசூலை அறிமுகப்படுத்திய, அந்த வேதத்தினுடைய ரசூலை அறிமுகப்படுத்திய, அதுக்கு முன்னாடி ரசூலை வேதத்தை அறிமுகப்படுத்திய ரசூலை அறிமுகப்படுத்திய அந்த வேதக்காரோட இறைவன் ஒரு இறைவனும் தான் எல்லா வேதம் சொல்லும். எல்லா வேதமும் என்ன சொல்லும்? ஒரு இறைவனை தான் சொல்லும். ஒன்றே கூட ஒருவனே தேவன் தான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா இறைத்துவம் சொன்ன வணக்கத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய அந்த அல்லாஹ்வை தவிர யாரு? அந்த அல்லாஹ் யாரு? இந்த வானத்தையும் பூமியை படைச்சவன் தான் அந்த அல்லாஹ். இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன் தான் அந்த அல்லாஹ். எதையெல்லாம் உனக்கு படைச்சு எல்லாத்தையும் உனக்கு வசப்படுத்தி கொடுத்தானே அவன் தான் உண்மையான இறைவன். அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அப்படி வணங்கினீங்கன்னாக்கா நீங்க நேர்வழி பெற்றவரார்கள். அப்படி நீங்க இந்த குர்ஆனையும் இந்த முகமது நபி ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு முன் நபியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு முன் கொடுத்தப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப இறைவனுடைய எல்லா வேதத்தையும் ஏற்றுக்கொண்டு கடைசி டெஸ்ட் மட்டும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப இங்கே இருந்து வரும்போது என்ன சொல்ற, நம்மளை பார்த்து நம்ம திடீர்னு குர்ஆனை ஏத்துக்கிட்டோம். அப்ப திடீர்னு குர்ஆனை ஏத்தணும் சொல்றா, நீங்க இந்த முகமது நபி ஏத்துக்கிட்டீங்க, இந்த குர்ஆனை ஏத்துக்கிட்டீங்க, அப்ப இதுக்கு முன்பு உள்ள வேதத்தை ஏத்துங்க, இதுக்குள்ள நபியை ஏத்துங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த வேதத்தை நம்புங்க, இதுக்குள்ள நபியை நம்புங்க, இப்படி கொண்டு போறான். அங்கேருந்து வர்றவங்களுக்கு இப்படி வர்றான். நமக்கு திடீர்னு குர்ஆனை படிச்சு நம்ம முஸ்லீம், ஏன் நம்ம வாப்பா முஸ்லீம், தாய் தப்பா முஸ்லீம், நம்மளும் முஸ்லீம். அப்ப முஸ்லீம் சொல்ற எந்த நபியும் நீ பாகுபடுத்தி படுத்திடாத, எல்லா நபிக்கும் நான் தான் வேதம் கொடுத்தேன். அப்ப இந்த வேதத்தை யாரு கொடுத்தானோ அந்த இறைவன் தான் அந்த நபிக்கு வேதம் கொடுத்தான் அப்படின்னு நீ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும், கடைசி ஆரம்பம் வரைக்கும் டைப் பண்ணு, இதை உணரு, இதை அறிஞ்சிக்க, இதான் சத்தியம் என்று சொல்லலாம். அப்ப சத்தியத்தை உணரக்கூடிய மக்களாக இந்த குர்ஆனும் இந்த குர்ஆனை நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதா சிராத்தில் முஸ்தகீம் நேரான வழியில் காட்டுறாங்க. இதத்தான் ஈசா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி உள்ள ஈசா நபி சொல்றாங்க, ரப்பி அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ். என்ன சொல்றாங்க? ஈசா நபி மரியத்துடைய மகனா சொல்றாங்க, ரப்பி அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், ரப்புக்கும் அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் தான், இது புது அவனையே வணங்குங்கள், ஹாதா சிராத்தில் முஸ்தகீம் இதான் நேரான வழிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இறை காட்டிய வழி ஒரு வழிதான், ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவன் சொன்ன வேதங்கள் தான், அந்த ஒரு இறைவன் காட்டிய நபிமார்கள் தான். அப்ப வேதத்தையும் வேத தூதர்களையும் நாம நம்பணும். பழசு நம்பும்போது இந்த வேதத்தையும் இந்த தூதையும் நம்ப வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து வாகிறதோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.